தமிழ் விளக்கிலேருந்து நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நானும் வந்து நல்ல சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கு வந்து என்னுடைய லஞ்சை வந்து செய்து கொள்ள போகிறேன். அதாவது யூகேயில் ஸ்கூல் ஹாலிடே இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல் ஹாலிடேக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டைம் இருக்குது தானே. ஸோ அதனால் வந்து நானும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வீடியோவை சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ என்னுடைய லஞ்சு என்னென்னு சொன்னால் நெத்தொலி மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். அதில் வந்து குழம்பு வைக்க போகிறேன். பொதுவாக பொரிச்சு கொள்ளுவினம், அதே மாதிரி சொதி வச்சு கொள்ளுவினம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து குழம்பு வச்சு காட்ட போகிறேன். அத்துடன் வெங்காயத்தாளில் வந்து வர செய்ய போகிறேன். அதே மாதிரி சுரைக்காயில் பால் கறியும் செய்து கொள்ள போகிறேன். அதே மாதிரி இந்த ரெசிபி வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் தான் இருக்க போகுது ஃபுல்லாகவே. அத்துடன் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் மண் சட்டியில் வந்து இன்றைக்கி சமைக்க போகிறேன். ஸோ நல்ல சுவையாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ எப்படி செய்கிற என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி காணொலிக்கு போய் பார்க்குறதுக்கு முதல் எந்த சேனலை யாராவது புதுசாக பார்க்குற நீங்களா இருந்தால் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கொள்ளுங்க. அத்துடன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவை வந்து இப்படியான ரெசிபியில் செய்து சாப்பிட்டு கொள்வதற்கு. இப்போ வந்து காணொலிக்கு போய் பார்த்துக்கொள்வோம் எப்படி என்னுடைய லஞ்ச் இருக்க போதுண்டு. இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நெத்தலி ஃப்ரெஷ் மீன் வச்சிருக்கிறேன். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணப்பட்டு தான் தந்தவை. வெஜிடபிள்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து அதாவது சுண்டல் செய்ய போகிறேன். அதே மாதிரி இந்த சுரைக்காயிலையும் பால் கறி வச்சு கொள்ள போகிறேன். ஸோ இன்றைக்கி 2 மிளகறி போதுமானது. வெங்காயம், உள்ளி, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய் பால் இருக்குது, புளியும் இருக்குது. ஸோ இவ்வளோ இந்தளவு பொருட்கள் என்னன்னு சமைச்சு கொள்ள போகிறேன் இன்றைக்கி என்னுடைய லஞ்சை. இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஒனியனை, அதாவது இதுதான் வந்து வெங்காயத்தால் இங்கே இருக்கிறது. ஸோ இதை வந்து வடிவாக கழுவிட்டு, மண்ணுகள் இருக்கும் வடிவாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். எப்படி வெங்காயத்தால் வெட்டுவோமோ அப்படி வந்து இதையும் வெட்டிக்கொள்கிறேன். இப்போ வந்து வெட்டப்பட்டதை இந்த பாத்திரத்துக்குள்ளே வடிவாக எடுத்து போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்ல வடிவாக உதிர்த்தி விட்டு போட்டுக்கொள்ளணும். இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன், உப்பு வந்து போட்டுக்கொள்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம், மிளகுத்தூள், பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன். அத்துடன் உள்ளி சின்ன சின்னதாக வெட்டப்பட்டதையும் போட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் போட்டுக்கொள்கிறேன் கொஞ்சமாக. கருவேப்பிலை போட்டுக்கொள்கிறேன். பிச்சு போட்டுக்கொள்ளணும் கருவேப்பிலை, அப்போ தான் வாசம் வரும். தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறேன், அதையும் போட்டுக்கொள்கிறேன். பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ள வேணும். இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் கொஞ்சமாக. இப்போ வடிவாக கையை வாஷ் பண்ணிவிட்டு அமர்த்தி வடிவாக பிசைஞ்சு கொள்ளணும். வெங்காயத்தால் நீங்கள் இப்படி செய்யும் பொழுது நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் கடைசியாக தேசிக்காய் புளி கூடி இறக்கும் பொழுது விட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்து நல்லா கசக்கி நல்லா வந்து பிசைஞ்சு கொள்கிறேன். இந்த இலை, அதாவது தேங்காய்ப்பு, மஞ்சள், உப்பு எல்லாம் சேர்ந்து. இப்போ வந்து நான் அதாவது பச்சை மிளகாயை வெட்டி போடுறேன். 2-3 பச்சை மிளகாயை சின்ன பீஸாக வெட்டிட்டு போட்டுக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் செத்தல் மிளகாயும் போட்டுக்கொள்ளலாம். இப்போ சுரைக்காய் இருக்குது. சுரைக்காயை வடிவாக கழுவிட்டு தோலை வந்து எடுத்துக்கொள்கிறேன். தோல் போட்டால் அது வந்து கரடு முரடாக இருக்கும். ஸோ அதனால் வடிவாக தோல் எடுத்துட்டு தான் சமைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தோலை வடிவாக வந்து எடுத்துட்டு பால் கறி வைக்க போகிறேன். சுரைக்காயில் நல்ல ஒரு ஹெல்த்தியானதும் நீர்த்தன்மை உள்ள காய்கறி இந்த சுரைக்காய். ஸோ வடிவாக வெட்டி கொள்கிறேன். இப்போ வெட்டப்பட்ட சுரைக்காயை இப்போ வந்து இந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து இஞ்சி, உள்ளி வந்து சின்ன பீஸாக வெட்டி வச்சிருக்கிறேன், போட்டுக்கொள்கிறேன். பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளணும், பால் கறிக்கு அப்போ தான் சுவையாக இருக்கும். மிளகுத்தூள் போட்டுக்கொள்கிறேன், பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன். உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. அதாவது மஞ்சள் தூள், கருவேப்பிலை போட்டுக்கொள்கிறேன். கருவாப்பட்டை வந்து ஸ்லோன் கருவாப்பட்டை 2-3 போட்டுக்கொள்கிறேன். தேங்காய் பால் கொஞ்சமாக விட்டுக்கொள்கிறேன். கணக்கு விடக்கூடாது, ஏன்னா இதுலேருந்து தண்ணி வெளியேறும். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன். பால் கறி வந்து இப்படி சமைக்க நல்ல சுவையாக இருக்கும். ஸோ நீங்களும் சமைச்சு பாருங்க. இப்போ வந்து
வெங்காயத்தால் சுரைக்காயெல்லாம் அவிய வச்சிருக்கிறேன். நீண்ட நேரம் அவிய தேவையில்லை. இப்போ மீன் கறி வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் சட்டியில். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம் கடுகு போட்டுக்கொள்கிறேன். அத்துடன் வந்து பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். எண்ணெய் வந்து எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சு, அதாவது கீட்டேறிக்கொள்ளும். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கொள்கிறேன். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி கொள்ளணும். நல்லா வதங்கினாத்தான் மீன் கறி சுவையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரைக்காய் வந்து அவிஞ்சு ஓரளவுக்கு வந்துட்டுது. தண்ணி வந்து வெளியேறிக்கொள்ளும். ஸோ கணக்கு தண்ணி விட்டு அவிக்கக்கூடாது. அதே மாதிரி பாலும் கணக்க விடக்கூடாது. வெங்காயத்தாளுக்கும் தண்ணி வெளியேறிக்கொள்ளும். தண்ணி இருந்தால்தான் அதை மூடி அவிச்சு கொள்ளணும் குறைவான ஹீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கொஞ்சம் சுருங்கி வந்துட்டுது. இப்போ வந்து வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை போட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் கறி பவுடர் வீட்டில் செய்கிறது 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் போட்டுருக்குறேன் 1 டீஸ்பூன் அளவில். இதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு தண்ணி விட்டு கொள்ளணும். நான் முதல் 1 கப்பு தண்ணி விட்டு பார்க்குறேன். காணாடி இன்னும் கூட விட்டு கொள்ளுவேன். இப்போ இன்னும் 1 கப்பு, கிட்டத்தட்ட ஒரு 250 மில்லி தண்ணி விட்டுருப்பேன். ஸோ இப்போ மூடி அவிச்சு கொள்கிறேன் இந்த தூள் மணம் போகிறதுக்கு. வெங்காயத்தால் வதங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி சுரைக்காயும் வந்து சூப்பராக வெந்து வந்துடுது. இப்போ வந்து 2 அடுப்பை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். சுரைக்காயிலேருந்து நிறைய தண்ணி வெளியேறி இருக்குது பார்த்தீங்கன்னா. தண்ணி வெளியேறக்கூடிய காய் தான் இந்த சுரைக்காய். ஸோ அதனால் அது வெளியேறி தண்ணி அவ்வளவும். இப்போ கொதிக்கப்பட்ட இந்த தூளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷான நெத்தலி வடிவாக கழுவி வச்சிருக்கிறேன். அதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். தூள் அவிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் நெத்தலியை போட்டுக்கொள்கிறேன். முதலே போட்டிங்கன்னு சொன்னால் கரைஞ்சி ஓடும். இப்போ உப்பு போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து பழப்புளி வந்து விட்டுக்கொள்கிறேன். மிளகு தூள் போட்டுக்கொள்கிறேன். பச்சை மிளகாயும் கடைசியாக போடுறேன். அப்போ தான் சுவையாக இருக்கும் மீன் கறிக்கு. இப்போ உள்ளி வந்து போட்டுக்கொள்கிறேன். வெட்டி வச்சிருக்கிற உள்ளியை கடைசியாக. இப்போ வந்து நல்லா கொதி வந்துட்டுது. இப்போ தேங்காய் பால் விட்டு இன்னும் ஒரு கொதி வந்தோடனே இறக்கி கொள்ள போகிறேன். இப்போ கருவேப்பிலையும் பிச்சு போட்டுக்கொள்ளணும். அப்போ தான் அந்த மனம் வந்து வெளியேறிக்கொள்ளும். இப்போ மூடிட்டு அப்படியே இறக்கி கொள்ள வேண்டியதாக நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சூப்பரான நெத்தலி மீன் கறியும் நல்ல ஒரு வெஜிடபிள் கறி, அதோட ஒரு முட்டை சூப்பராக இருக்குது. கையால் சாப்பிடக்கே ஒரு சுவையாகத்தான் இருக்கும். அதே மாதிரி கரண்டியால் சாப்பிடக்கே சுவையாக இருக்கும். மீன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையாமல் அப்படியே வந்திருக்கு. தூளை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு பிறகுதான் வந்து புளி விட்டு கொள்ளணும். அதே மாதிரி உப்பும் போடணும். மீன் போடையக்க தான் பழப்புளியை விடணும், உப்பு போடணும். முதல்ல உப்பு பழப்புளி எல்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த டேஸ்ட் வந்து ஈக்குவலாக வராது. கடைசியாக போடையக்க தான் மீன் கறியின் டேஸ்ட் வந்து சும்மா சூப்பராக தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால தான் கடைசியாக போட்டுக்கொள்வது. முதல்ல நீங்கள் தக்காளி பழம் போட்டு வதக்குவோணும். அப்போ தான் கறி வந்து தடிப்பாக வரும். இல்லையான்னு சொன்னால் தண்ணி கறியாக இருக்கும். சில பேர் வந்து மீன் கறி சமைச்சா தண்ணி வந்து ஓடும். அதாவது மீன் வந்து ஸ்விம் பண்ணுற மாதிரி இருக்கும் சட்டிக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. மீன் கறி சமைக்கும் பொழுது நல்லா திக்காக இருக்கணும். நெத்தலி மீன் நிறைய ஹெல்த்தியான மீன். மீனுக்கே நெத்தலி மீன் ஹெல்த்தியான மீன். அதே மாதிரி சூட மீனும் ஹெல்த்தியானதுன்னு சொல்லப்படும். மத்தி மீன் சொல்லி கொள்ளுவினோம். இந்த மீன் கரைஞ்சிடும் தான் குழம்பு வைக்கிறேன். ஆனால் வந்து நான் வந்து உங்களுக்கு வச்சு காட்டி இருக்கிறேன் கரையாமல் எப்படி வந்து இந்த நெத்தலி மீன் குழம்பு செய்கிறேன். சுரைக்காய் நல்ல ஹெல்த்தியானது. ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது இலங்கையில் இருக்கிற வெங்காயப்பூ கண்டிப்பாக இங்கே விலை தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லா சாமானுமே இங்கே இருக்குது. சில பேர் நினைச்சு சொல்கிறேன் இங்கே எதுவுமே இல்லையான்னு சொல்லி. எல்லா பொருட்களுமே இங்கே இருக்குது. அதே மாதிரி சீசன் தவறி கூடி எல்லா பொருட்களும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன். இது வந்து €5 வந்து. ஸோ இதில் கூடி இப்படி நீங்கள் வர செய்து கொள்ளலாம்.
நல்ல ஒரு ஹெல்த்தியானது. இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சூப்பரான எனர்ஜியாக இருக்கும். டைம் கிடைக்கும் பொழுது இப்படி வந்து அடிக்கடி செய்து சாப்பிட்டு கொள்ளுங்க. ஸோ நானும் தான் அப்படி சாப்பிட்டு கொள்கிறேன். டைம் இல்லாத நேரம் அப்படி இப்படின்னு சமைச்சு சாப்பிட்டு கொள்வோம். ஸோ டைம் இருக்கிற நேரம் இப்படி வந்து சமைச்சு கொள்வோம். ஸோ எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அதாவது யாழ்ப்பாணத்து முறையில் மீன் கறி, அதே மாதிரி வந்து ஸ்ப்ரிங் ஒனியன் சுரக்காய் கறி. சுரக்காயில் வந்து நீங்கள் கணக்க தண்ணி விடக்கூடாது. என்னன்னு சொன்னால் சுரக்காயிலேருந்து தண்ணி வெளியேறிக்கொள்ளும். கொஞ்சமாக வந்து பால் விட்டீங்கன்னு சொன்னால் அந்த பாலே போதுமானது. அந்த தண்ணி வந்து வெளியேற்றி கொள்றதுக்கு கணக்க தண்ணி விட்டால் வச்சு கொள்ளக்கூடாது, இல்லைன்னா சொதி மாதிரி எடுத்துக்கொள்ளணும். ஸோ எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இப்படியான ரெசிபியை வந்து செய்து சாப்பிட்டு கொள்வதற்கு மறந்துவாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்க என்னுடைய சேனலுக்கு. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.